பூனே மற்றும் மகாராஷ்டிராவை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு அரிய வகை நோய். இதனால் பேண்டமிக் ஏற்படுமா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த நோய்னா என்ன, அது எதனால் வருது, இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த போலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸ், அது நேற்று நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட்டாக இந்த நாட்டில் என்னென்ன நடக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமாக பரபரப்பாக பேசி கொண்டிருக்க அந்த ஜிபிஎஸ், கிலென் பேர் சிண்ட்ரோம், இப்போனா என்ன, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எதனால் இதை பேசுகிறோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனேயில் 111 பேர் இந்த கிலென் பேர் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இறந்து கூட இருக்காங்க. கிலென் பேர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? கியான் பெரே அப்படின்னு ஃபாரினர்லாம் சொல்லப்படுற, நம்ம நாட்டில் குலேன் பேரி அப்படின்னு சொல்கிற நோய் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது தன்னுடல் தாக்குமை. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தவறுதலாக நம்மளோட உடல் பாகங்களையோ இல்லை உடலையே பாதிக்கிறது தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதை இந்த கிலென் பேரே சிண்ட்ரோம்ன்றத இருக்குன்றதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜார்ஜஸ் கிலென் அண்ட் மிஸ்டர் ஜீன் அலெக்சாண்ட்ரே பேரேன்றவங்க. ஸோ இவங்களோட கடைசி பேர், இந்த லாஸ்ட் நேமை தான் எடுத்து இந்த சிண்ட்ரோமுக்கு, இந்த டிசீஸ்க்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நியூரோலஜிக்கல் டிஸார்டர். முக்கியமாக இது எதை பாதிக்குதுன்னா, நம்மளோட நரம்பு மண்டலத்தை தான். ஸோ இது நிறைய காரணங்களால் வரலாம். முக்கியமாக பாக்டீரியா, வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோவிட் வந்தவங்களுக்கு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி போராடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய வைரஸ் இல்லை டிசீஸ், பாக்டீரியா டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி தாக்கி அதை அழிச்சிருக்கும். அப்படி அழிக்க முற்படும் போது நம்மளோட நரம்பு பாதிச்சிருந்ததுன்னா இந்த கிலென் பேரி டிசீஸ், ஜிபிஎஸ் சிண்ட்ரோம் வந்திருக்கும். சரி, இதுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குது, இதில் சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாதிப்பு உடம்புல கீழே மேல் நோக்கி நகரும். ஸோ அதனால் கீழே ஃபஸ்ட்டு கால்லேருந்து தான் ஆரம்பிக்கும், அப்புறம் கை, அதுக்கப்புறம் சுவாச பிரச்சனை கூட ஏற்படலாம். அப்படியே ரொம்ப எக்ஸ்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராலிசிஸ், அதாவது பக்கவாதம், அதுக்கப்புறம் மூச்சு திணறல், உயிரிழப்பு கூட ஏற்படலாம். ஸோ எனிவே, அறிகுறிகள் என்னன்றதெல்லாம் பார்த்தா ஒரு 2 வாரம் ஆகுங்க இது நடக்கிறதுக்கு. முதல்ல நரம்பை பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட தசைகள், மசில்ஸை பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால் என்னென்ன நடக்கும்னா, உடல் பலவீனமாக இருக்கும், சோர்வாக இருக்கும், அண்ட் நடக்க கஷ்டமாக இருக்கும், உட்காந்துட்டு எழுச்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும், கால் கையெல்லாம் வலிக்கும், இப்போ செருப்பு கூட போட கஷ்டமாக இருக்கும், இல்லை கையில் ஏதாவது பிடிக்கவோ இல்லை தூக்கவோ கஷ்டமாக இருக்கும். இப்போது தொண்டை, இப்படி தலையை தூக்கிறதுக்கு, தொண்டையை தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு விழுங்குறதுக்கோ தண்ணியை குடிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒழுங்காக படுக்கவும் முடியாது, திரும்பி படுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட முடியாது, புரண்டு படுக்கிறது முடியாது. அண்ட் கை கால் மறுத்து போயிடும். சம்டைம்ஸ் இந்த கூசுகிற ஃபீலிங்லாம் காலில் ஆரம்பிக்கும், மறுத்து போகிற, அடிக்கடி மறுத்து போவோம். அண்ட் ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படும். சரி, இது யாரெல்லாம் தாக்கும்? ஸோ இப்போ பாதிச்சிருக்க நோய் 10 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்கள தான் நிறைய பேரை பாதிச்சிருக்கு. என்னங்க அப்போ குழந்தைகளை மட்டும் தான் பாதுகாக்கணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க, யாரை வேணாலும் தாக்கலாம். மோஸ்ட்டாக குழந்தைகளை இந்த வாட்டி தாக்கியிருக்கு. இது எந்த வயசு, இப்போ பெரியவங்களை கூட தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வராமல் எப்படி தடுக்கணும், அதுதானே முக்கியம். எப்படி இதை வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன்லாம் கிடையாதுங்க. இது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பாதிக்கலாம். ஒரு வழி, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஸு, பன்னீர், ரைஸ், கண்டாமினேட்டட் வாட்டர், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட், இல்லை வெளியில் சாப்பிட்றது, இதனால் இது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு, வயிற்று கோளாறு ஏற்படும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போயிட்டு அதை சரி செய்ய ட்ரை பண்ணும், அதை அழிக்க ட்ரை பண்ணும். உள்ளே ஏதாவது இப்போ பாக்டீரியா இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அழிக்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், தவறுதலாக நம்மளோட உடம்பையே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நரம்பை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்த நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது வெளி உணவு சாப்பிட்றது தவிர்க்கணும், வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும். இப்போ ஏதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கணும், இல்லை சிக்கன், மட்டன் எது வாங்கினாலும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ கோவிட் டைம்லலாம் நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு, முக்கியமாக தண்ணியில் தான் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லையா, மாசுபட்ட தண்ணீர், மாசுபட்ட காற்று இதெல்லாம் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பன்னீர், சீஸ், இந்த பால் ப்ராடக்ட், பால் வந்து நம்ம காய்ச்சி குடிக்கிறதுலாம் நல்லது தான். ஆனால் இந்த பால் பொருட்கள் இருக்குல்ல, பன்னீர், சீஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக கரையக்கூடிய இல்லை கூடாமல் இருக்கிற ஒரு பொருள். இதிலலாம் வந்து ஃபங்கஸ், பாக்டீரியாலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்கான தடுக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேவா? ஸோ ஒரு டைப் ஆஃப் வழியை தான் நம்ம வந்து இதனால் தடுக்க முடியும். அப்புறம் ப்ராசஸ் ஃபுட்ஸ், இப்போ சாசேஜ், நகெட்ஸு, மோமோஸ்லாம் இருக்குது தெரியுமா, நம்ம பாக்கெட்டில் வாங்கி அதை வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் இருக்கும் தெரியுமா, அதை சூடு பண்ணி சாப்பிடுவோம். அதை தவிர்க்கணும். அண்ட் இப்போ இதுக்கு வந்து சிகிச்சை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து வேக்சின் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால வரல. இது வந்து நிறைய நூற்றுக்கணக்கான பாக்டீரியா, வைரஸ்னால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இது ஒருத்தரோட பாடியை பொறுத்து தான். அதனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேக்சின் ஒன்று தயாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கோவிடுக்கு வந்து வேக்சின் இருக்கே, அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்து கொரோனா வைரஸ், இந்த அப்புறம் H1N1 வைரஸ், இந்த பன்றி காய்ச்சலுக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் வைரஸ் இல்லை பாக்டீரியா அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து எதனால் இது ஆகுதுன்னே தெரியாததுனால, எதனால் ஆகுறதுன்றதை விட நிறைய வகையான வைரஸ் இல்லை பாக்டீரியானால் ஆகுறதுனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. மேபி ஃபியூச்சரில் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே, ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அதாவது எதிர்ப்பு சக்தி அணுக்கள், இதை செயலிழக்க வைக்கிறது ஒரு ஐவிஐஜின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராவீனஸ் இம்யூனோகுளோபுலின். என்னென்னா ஐவினா நம்ம ஏற்றுவோம் தெரியுமா, அந்த ஐவி குளுக்கோஸ் ஏற்றுவாங்க தெரியுமா, குளுக்கோஸ் ஏற்றுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மருந்தும் இருக்குது. அப்புறம் இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ஸும் இருக்குது. இதை வந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்மளோட வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், அதை வந்து அழிக்கிறதுக்கு, அதை செயலிழக்க வைக்கிறதுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜர். அதான் இது ரொம்ப செலவாகும். இன்னொன்று வந்து டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்க ஒரு டயாலிசிஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ஒரு டியூப் வழியாக உள்ளே இருக்க அந்த ரத்தத்தை எடுத்து சுத்திகரித்து, இப்போ யூரின் போக முடியாமல் அந்த அவுட்புட் ப்ராசஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக வெளியில் பண்ணுவாங்க. அந்த கிட்னியை வந்து வெளியில் ஆர்டிஃபிஷியலாக, கிட்னி செய்ய வேண்டியதை ஆர்டிஃபிஷியலாக வெளியில் ஒரு டெக்னாலஜி கொண்டு அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரத்தத்துக்கு பதிலாக அந்த ரத்தத்துலேயே பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும். இப்போது ரத்தம் வந்து ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா, மூணு பொருட்கள் கொண்டது தான் நம்ம ரத்தம். இதில் பிளாஸ்மாவை மட்டும் எடுத்து சுத்திகரிக்கிறது தான் அந்த பிளாஸ்மா ஃபெரசிஸ்ன்ற ஒரு ப்ரொசீஜர். இதை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிளாஸ்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு. ஸோ இதற்கான அறிகுறி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் யாரை பார்க்கணுன்னா டாக்டர்ஸை பார்க்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நரம்பியல் நிபுணர், நியூராலஜிஸ்ட், இவங்கள போய் பார்த்தீங்கன்னா இதை பெருசாக ஆகாமல், சீரியஸ் ஆகாமல், சிவியர் ஆகாமல் தடுக்கலாம். சரி, இதோட ட்ரீட்மெண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 weeks. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம புனேலையோ இல்லை மகாராஷ்டிராலையோ இருக்கிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவால், முக்கால்வாசி கேஸ் வந்து பாக்டீரியாவால் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தா, அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து கேம்பிலோபாக்டர் ஜெஜுனை அப்படின்னு சொல்கிற ஒரு பாக்டீரியாவால் தான் இந்த காரணம் முக்கியமாக நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த பாக்டீரியாவால் புனேல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ 21 பேரோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. ஏன்னா இப்போ முக்கியமான ரீசன் எதனால, மெஜாரிட்டி எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியறதுக்காக 21 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. இதுக்கான ரிசல்ட் வரும். ஸோ இப்போ புனேவோட மினிஸ்டர் வந்து போயிட்டு மும்பையில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு இதை பற்றி, இதுக்கான சிகிச்சை என்னென்ன அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முயற்சியில் இருக்காங்க. மேலும் இதோட அப்டேட் வந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். அண்ட் இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னா சேஃபாக இருங்கன்னு அந்த ட்ரீட்மெண்ட் இல்லை, ப்ரிவென்ஷன் என்னன்றதை நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்னா நம்ம ஹோட்டலில் இப்போ KFC இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. அண்ட் இப்போ ஃபைனலாக இதனால் ஒரு பேண்டமிக்கே உருவாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா பேண்டமிக், இப்போ கோவிட் வந்து அது வந்து ஒரு லாக்டவுன் போட்டாங்க, ஒரு பேண்டமிக் ஆச்சுன்னா
அது வந்து காற்றால பரவுச்சு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா இது பரவுற ஒரு நோய் கிடையாது. மேபி அந்த இப்போ அந்த ஏதாவது ஒரு வைரஸ் வந்து அது வந்து வேணா பரவுமே தவிர, இந்த குலேன் பேரே சிண்ட்ரோம்ன்றது பரவக்கூடிய சக்தி ஒரு ஒரு நோய் கிடையாது. இது வந்து நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு உருவாகிற ஒரு நோய். ஓகேவா? அதனால இதுக்கு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு கம்மி தான். இதுக்கு வந்து நம்ம ஹெல்த் நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் இதெல்லாம் மாற்றினாவே நம்ம வந்து கொஞ்சம் பாடியை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு நான் ஜிம்மு போகிறது அப்படிலாம் கிடையாது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தாலே நம்மளுக்கு இதை தவிர்க்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். ரொம்ப சிவியர் கேஸ் ஆனால் தான் பக்கவாதம் இல்லை உயிரிழப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து நம்ம இதை வந்து ட்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து இதில் வேறு ஏதாவது பரிமாணங்கள் இருக்கா, எவல்யூஷன் இருக்கா இந்த நோய்க்கு, இது வேறு மாதிரி இப்போ கோவிட்லாம் வந்து நிறைய வந்து தெரியுமா, ஆல்ஃபா பீட்டா காமான்னு, அந்த மாதிரி இதுக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும். இதை பற்றின எந்த நியூஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸாவோ போடுறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல். இதை பற்றின உங்களோட கருத்து ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.